ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்றாலும், வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் சிறப்பானதாகவும், முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக இருக்கு. பகல் 10, ரா 10 என மொத்தமாக ஒரு 21 நாட்கள் இந்த விழா சிறப்பா நடைபெறும். அந்த வகையில இந்த ஆண்டு நேற்று திருநெடுந்தாண்டகத்துடன் இந்த விழா தொடங்கிடுச்சு. அதனை அடுத்து இந்த வைகுண்ட ஏகாதசியின் பகல் 10 முதல் நாள் இன்று தொடங்கியிருக்கு. உற்சவத்துடைய முதல் நாளான இன்று மூலஸ்தானத்திலிருந்து உற்சவரான பெருமாள் புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். பெருமாள் பாண்டியன் கொண்டை, வைர பதக்கம், வைர அபகேஸ்தம், முத்து மாலை, பவள மாலை, காசு மாலை, அடுக்கு பதக்கம், வைர நெக்லஸ் உள்ளிட்ட ஆபரணங்கள் சூடியபடி மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் பெருமாள் புறப்பட்டு வழிநெடு உபயங்களை கண்டறிலே அவர் அர்ஜுன மண்டபம் சென்று சேருவார். அர்ஜுன மண்டபத்துல இன்று நாள் முழுவதும் அவர் உற்சவர் பக்தர்கள் காட்சியளிப்பார். அங்கு ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபாடு செய்வாங்க. இன்னும் பகல் 10 உற்சவம் என்று தொடங்கி இருக்கு. வரும் ஜனவரி 9ஆம் தேதி இந்த வைகுண்ட ஏகாதசி பகல் 10ஆம் நாளான அன்று மோகினி அலங்காரத்துல நம்பெருமாள் காட்சியளிப்பார். அதனை அடுத்து ரா 10 உற்சவத்தின் முதல் நாளான ஜனவரி 10ஆம் தேதி தான் விழாவினுடைய முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். அன்று காலை 5 மணிக்கு ஸ்ரீரங்கம் கோயில்ல சொர்க்கவாசல் திறக்கப்படும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் இந்த விழா நடைபெறும். அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த விழாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி விழா இன்று சிறப்பா தொடங்கப்பட்டிருக்கு.